வடக்கு மாகாணத்தில் காணிகளை ஒருபோதும் விடுவிக்க கூடாது. நாடாளுமன்றத்தில் நளின் பண்டார வலியுறுத்தல். வடக்கு மாகாணத்தில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகளை ஒருபோதும் விடுவிக்க கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று பாதுகாப்பு அமைச்சின் நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளால் தேசிய பாதுகாப்பு புறக்கணிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக அரசாங்கம் பொறுப்பின்றி செயற்படுகின்றது. 30 ஆண்டுகால போரினால் அனைத்து இன மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். போர் முடிவடைந்து விட்டது என்று குறிப்பிட முடியாது. எதிர்காலத்தில் போர் ஒன்று தோற்றம் பெறலாம். ஆகவே அவதானத்துடன் செயற்பட வேண்டியது அவசியம். வடக்கு மாகாணம் தேசிய பாதுகாப்பின் பிரதான கேந்திர மையமாக உள்ளது. வடக்கில் காணி பிரச்சனைகள் காணப்படுகின்றது. தனிப்பட்ட பாதுகாப்பை விட தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டே காணி விடுவிப்பு குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டும். தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகளை இராணுவத்தினர் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறான காணிகளை ஒருபோதும் விடுவிக்கக்கூடாது. பாதுகாப்பு காரணிகளுடன் தொடர்புடைய காணிகளை விடுவிப்பதற்கு பதிலாக காணி உரிமையாளர்களுக்கு மாற்று காணிகளை வழங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லது காணிகளுக்கு பதிலாக நஷ்டஈடு வழங்க வேண்டும். வடக்கு மாகாணத்தில் மீண்டும் போர் ஒன்று தோற்றம் பெறாத வகையில் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகள் முறையாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும். தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகளை விடுவிக்கவே கூடாது. வடக்கு மக்களுக்கு அநீதி இழைக்க வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிடவில்லை. காணிக்கு போதுமான அளவு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கூறுகின்றேன். வடக்கு வாக்குகளை பெறுவதற்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு மாத்திரம் முன்னுரிமை வழங்காமல் தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கி அரசாங்கம் செயற்பட வேண்டும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் தேசிய பாதுகாப்பு குறித்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அதுதான் நாட்டுக்கு தேவை என்றும் நளின் பண்டார தெரிவித்துள்ளார்.